ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் ரவிமோகன் அவர்கள் தன்னோட மகனோட பிறந்தநாளை ரீசெண்டாக தான் கொண்டாடினார். இதை பற்றின தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடிகர் ரவிமோகனை பற்றி பல விஷயங்கள் ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது ரவிமோகன்கள் தன்னுடைய பெயரான ஜெயம் ரவியை ரவிமோகன் மாற்றிக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் தன்னோட மனைவியான ஆர்த்தியை விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டார். அதுக்கப்புறம் பாடகி கனிஷாவோட நெருக்கமாக பழகிட்டு வந்ததை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது. ரீசெண்டாக பாடகி கனிஷா அவர்களோட ஒரு பாடல் நல்ல வரவேற்பு பெற்றதுக்காக தன்னோட சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுத்துருந்தார். இதுபோக ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் கோர்ட்டில் விவகாரத்து சம்பந்தமான கேஸ் போயிட்டுருக்கு. இதே போல் நடிகர் ரவிமோகனும் ஆர்த்தியும் எந்த விதமான அறிக்கையும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு தடை பண்ணியிருக்காங்க. ரவிமோகன் ஆர்த்தி அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நேத்திக்கு ரவிமோகனோட மூத்த பையன் ஆரவுக்கு பிறந்த நாள். இதனால் ரவிமோகன் என்ன பண்ணார்னா தன்னோட 2 மகன்களையும் நேரடியாக சந்தித்து தன்னோட மூத்த மகனான ஆரவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்களோட செலிப்ரேட் பண்ணார். இதுக்கப்புறம் ரவிமோகன் என்ன பண்ணார்னா தன்னோட 2 மகன்களோட இருக்கிற ஃபோட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய பெருமை என்னுடைய குறும்பாக்கள்னு சொல்லிட்டு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பதிவை போட்டிருந்தார். ஏற்கனவே ரவிமோகன் தன்னுடைய மூத்த பையன் ஆரோவோடு சேர்ந்து டிக் 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 என்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துலேயும் அப்பா மகனாகவே நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ரீசெண்டாக ரவிமோகன் என்ன பண்ணியிருக்காருன்னா சொந்தமாக ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதோட பேர் என்னென்னா ரவிமோகன் ஸ்டூடியோஸ். இந்த நிறுவனத்தில் தன்னோட மகனான ஆரோவை படத்தில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதுபோக நடிகர் யோகி பாபு கூடவும் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காரு. நடிகர் ரவிமோகன் அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனையை சந்தித்தாலும் தன்னோட பாதையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கார். இன்னும் சினிமா துறையில் நல்ல படங்களை கொடுக்கணும்னு நம்ம ரவிமோகன் அவர்களை நாம் வாழ்த்துவோம். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.